Hi friends, welcome to tutorjobs.com. LibreOffice Impress file menu options எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லி பார்க்கலாம். So first நான் என்ன பண்றேன் அப்ப LibreOffice Impress software நான் ஓபன் பண்ணிருக்கேன். ஓபன் பண்ணா என்ன பண்றேன் அப்ப இங்க ஸ்லைட்ல நமக்கு தேவையான டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். So first ஸ்லைட் நான் என்ன பண்றேன் அப்படினா இங்க டெக்ஸ்ட் onlyன்னு சொல்லி கொடுத்துக்கறேன். இந்த இடத்துல tutorjobs சொல்லி கொடுத்துக்கறேன். நேம் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு நேம் கொடுத்துக்கறேன். நம்ம போன வீடியோலயே பார்த்ததுக்கான நம்ம ஃபாண்ட் பாத்தீங்க அப்படினா வேணுமா கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபாண்ட் கலர் பாத்தீங்க அப்படினா ப்ளூ கலர் நான் கொடுத்துக்கறேன். நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு ஸ்லைட் இன்சர்ட் பண்ணனும் அப்படினா இன்சர்ட் மெனுல இங்க ஸ்லைட் அப்படிங்கற ஆப்ஷன் பாத்தீங்க அப்படினா கொடுத்தா நமக்கு இன்னொரு ஸ்லைட் இன்சர்ட் ஆகும். இதெல்லாம் நான் என்ன பண்றேன் அப்படினா இங்க டைட்டில் அண்ட் கண்டென்ட் னு சொல்லி கொடுத்துக்கறேன். இல்ல நம்மளோட வெப்சைட்ல பாத்தீங்க அப்படினா என்னென்ன கோர்ஸ்க்கான வீடியோஸ் இருக்குமோ அந்த ஹெட்டிங் வைஸ் நான் கொடுக்க போறேன். videos available னு சொல்லி கொடுத்திருக்கேன். இதுக்கு என்ன வீடியோஸ் இருக்கும் அப்படினா programming courses, அதேபோல next second பாத்தீங்க அப்படினா graphic designing courses, office automation, open source applications, அதேபோல database courses. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா இங்க இருக்கிற டைட்டிலுக்கான வீடியோஸ் பாத்தீங்க அப்படினா இங்க வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா இதுக்கான ஃபாண்ட் பாத்தீங்க அப்படினா கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் கலர் வேணுமோ ஃபாண்ட் கலர் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ரெட் கலர் பாத்தீங்க அப்படினா கொடுத்துக்கறேன். இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படினா இதுக்கான கலர்ஸ் பாத்தீங்க அப்படினா செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இது பாத்தீங்க அப்படினா ஒரு பிங்க் கலர் மாதிரி நான் கொடுத்துக்கறேன். சரி நம்ம டைப் பண்ண ஃபைலை பாத்தீங்க அப்படினா சேவ் பண்ணனும் இல்லீங்களா? அதுக்கு சேவ் பண்ணதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா ஃபைல் மெனுல போய்ட்டு இங்க சேவ் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா நமக்கு ஒரு விண்டோ ஓபன் ஆகும். சோ நீங்க எந்த லொகேஷன்ல அந்த ஃபைலை சேவ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் லொகேஷன் சூஸ் பண்ணிக்கணும். சோ இப்போ என்ன பண்றேன் அப்படினா டெஸ்க்டாப் அப்படின லொகேஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்ல நீங்க என்ன நேம்ல சேவ் பண்ணனுமோ அந்த நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த ஃபைலை நான் tutorjobs னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். tutorjobs சொல்லி கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்றேன். இப்படி சேவ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா ரெண்டு ஆப்ஷன் கேக்கும். நார்மலா சேவ் பண்ணுமா இல்ல நம்ம பாத்தீங்க அப்படினா வேற யாரும் ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு பாஸ்வேர்ட் போட்டு சேவ் பண்ணனும்னு ஒரு ஆப்ஷன் கேக்கும். சோ ஃபர்ஸ்ட் இப்போ நார்மலா நான் சேவ் பண்ணி காட்றேன். இங்க டைப் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் இந்த ஃபைல் பாத்தீங்க அப்படினா நமக்கு சேவ் ஆயிடும். நான் tutorjobs னு டைப் பண்ணிட்டு இங்க சேவ் கொடுக்கிறேன். இப்போ நம்ம பாத்தீங்க அப்படினா நம்ம டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிருக்கோம் இல்லீங்களா? சோ நம்ம டெஸ்க்டாப்ல tutorjobs அப்படிங்கற நேம்ல பாத்தீங்க அப்படினா இந்த ஃபைல் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா இதே ஃபைலை நம்ம சேவ் பண்ணும்போது எப்படி பாஸ்வேர்ட் கொடுத்து சேவ் பண்ணனும்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன பண்றேன் ஃபைல் மெனுல போய்ட்டு நான் ஆல்ரெடி இந்த ஃபைலை சேவ் பண்ணதால சேவ் as அப்படினு சொல்லி கொடுத்துக்கறேன். சேவ் asங்கிறது ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலை வேற நேம்லயோ இல்ல வேற லொகேஷன்லயோ வேற ஃபார்மட்லயே கொடுத்து சேவ் பண்ணது சேவ் as அப்படினு சொல்லி சொல்லுவோம். இப்போ என்ன பண்றேன் அப்படினா ஆல்ரெடி நம்ம tutorjobs னு சேவ் பண்ண இந்த ஃபைலையே நான் வேற நேம்ல கொடுத்து சேவ் பண்ண போறேன். சோ நம்ம ஃபைல் மெனுல போய்ட்டு சேவ் as அப்படிங்கறதை கிளிக் பண்ணுங்க. நமக்கு ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இப்போ என்ன பண்றேன் அப்படினா டெஸ்க்டாப்ல tutor னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். டியூட்டர் அப்படினு சொல்லி கொடுத்துட்டு இது நம்ம சேவ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா பாஸ்வேர்டோட சேவ் ஆகணும். சோ அப்ப நமக்கு என்ன பண்ணனும் அப்படினா சேவ் வித் பாஸ்வேர்ட் அப்படிங்கற ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. இப்போ நமக்கு இதுல ஒரு ஆப்ஷன் கேக்கும். அத நமக்கு பாத்தீங்க அப்படினா பாஸ்வேர்ட் கொடுக்கிறதுக்கான ஒரு விண்டோ நமக்கு ஓபன் ஆகும். நீங்க வேணுங்கற பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். சோ நீங்க என்ன பண்றா அப்படினா டியூட்டர்னே கொடுத்துக்கறேன். TUTOR. அதேபோல இந்த பாஸ்வேர்ட் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணது கேக்கும். இங்க நான் என்ன பண்றேன் அப்படினா TUTOR இந்த பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே கொடுக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் பாத்தீங்க அப்படினா நமக்கு சேவ் ஆயிடும். இப்போ இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படினா நான் டெஸ்க்டாப்ல இருக்கிற ஃபைலை ஓபன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா இங்க tutorjobs அப்படிங்கற ஃபைலை கொடுத்து ஓபன் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓபன் வித் இங்க LibreOfficeல கொடுத்து ஓபன் பண்றேன் பாருங்க. நமக்கு என்ன ஆகும் நம்ம ஃபைல் பாத்தீங்க அப்படினா ஸ்ட்ரைட்டா ஓபன் ஆயிடும். நமக்கு பாஸ்வேர்ட் எதுவும் கேட்காது. அதே இப்ப நமக்கு என்ன பண்றேன் அப்படினா நம்ம இங்க சேவ் பண்ணிருக்கக்கூடிய இங்க tutorன்னு சொல்லி இந்த ஃபைலுக்கு பாத்தீங்க அப்படினா பாஸ்வேர்ட் கொடுத்து சேவ் பண்ணிருக்கோம் இல்லீங்களா? இத என்ன பண்றேன் அப்படினா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓபன் வித் LibreOffice Impress அப்படினு சொல்லி கொடுக்கிறேன். இப்போ நமக்கு என்ன ஆகும் பாஸ்வேர்ட் கேட்கும். நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும் தான் இந்த ஃபைல் நமக்கு ஓபன் ஆகும். சோ இங்க என்ன பண்றேன்
பண்ணுறேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் நம்ம டியூட்டர்னு சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, TUTOR டியூட்டர்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண ஃபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கூட கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணவோ நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்படிங்கிற ஆப்ஷன். இங்கே நியூங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு புதுசாக ஒரு ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இப்போ நியூவில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு புதுசாக ஒரு இம்ப்ரெஸ் ஃபைல் நமக்கு ஓப்பன் பண்ணோம். ஸோ எங்கள் ப்ரெசன்டேஷன் அப்படின்னுலாம் போய் கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், நியூவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷன் ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிறது, இந்த ஓப்பன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி சேவ் பண்ண ஒரு ஃபைலை எடுத்து பார்க்கறதுக்கு ஓப்பன் சொல்லி கொடுப்போம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் மெனுவில் போயிட்டு இங்கே ஓப்பன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நம்ம அந்த ஃபைலை எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணிருக்கோமோ லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கணும். நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிற அந்த ஃபைல் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் ஓப்பன் கொடுக்குறேன். அந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன். அதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் டாக்குமெண்ட்டில் நமக்கு லாஸ்ட்டாக என்ன ஃபைல்ஸ் நம்ம சேவ் பண்ணுமோ அந்த ஃபைல்ஸ் நமக்கு இந்த இடத்துல வியூ பண்ணி காட்டும். நம்ம இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா LibreOffice இம்ப்ரெஸில் ஃபைல் மெனுவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.